திமுக கூட்டணிய யாராலையும் அசைக்க முடியாது, யாராலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் ஐயா மேடைக்கு மேடைக்கு சொல்லிட்டு இருந்த நிலையில திமுக கூட்டணியில இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்போ விலகி போயிருக்காங்க. திமுக கூட்டணியில இருந்து விலகி போனவங்க சும்மா இருப்பாங்களா? வெளியே வந்து திமுக குறித்து பல உண்மைகளை உடைச்சிருக்காங்க. அது என்ன உண்மை? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க ஜெஸ்ஸோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திமுக கூட்டணியில இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன காரணத்தினால நீங்கினாங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஆமா, யார் இந்த வேல்முருகன்? எப்படி இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியை தொடங்கினாரு? இந்த கட்சியோட வரலாறு தான் என்ன? இதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வேல்முருகன் இருக்காருல்ல, இந்த வேல்முருகன் எந்த கட்சியில இருந்தாருன்னா பாமக கட்சியில தான் இருந்தாரு. பாமக கட்சியில இருந்துகிட்டு முக்கியமா வட தமிழகத்து வன்னிய சமூக மக்கள் மத்தியில வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு இடத்தை பிடிச்சாரு. அந்த மக்களுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. சரியா? இந்த வேல்முருகனை பத்தி பார்க்கும்போது இவர் வந்து ஒரு பேச்சு திறமையானார். இந்த கட்சிக்காகவும் சரி, மக்களுக்காகவும் சரி, எந்த இடத்துலனாலும் துணிச்சு நின்னு போராட்டம் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு பேச்சு திறமையானதுதான் இந்த வேல்முருகன். சரி, என்ன காரணத்தினால அந்த பாமகல இருந்து நீங்கினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாமக தலைவருக்கும் இவருக்குமே ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. அந்த கருத்து வேறுபாடு காரணமாக நான் பாமகல இருக்க மாட்டேன், நான் தனி கட்சி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு, வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் சும்மா இருக்கலாம். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சியை தொடங்கினாரு. பாமகல இருந்து வெளியே வந்து இவரு தனிச்சு நின்னு போட்டியிட்டாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா தனிச்சு நின்னு போட்டியிடல. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் மனசுல இவர் வந்து இடம் பெயரல. அதாவது புதுசா ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு, மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கணும்ல, தெரியணும்ல இப்படி ஒரு கட்சி இருக்குன்ட்டு. அதுக்காக அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி நம்ம ஒரு பெரிய கட்சி கூட போய் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கிறார். 2021ல திமுக கூட என்ன பண்றாருன்னா கூட்டணி வைக்கிறாரு. திமுக என்ன பண்றாங்கன்னா இவருக்கு சில பல கண்டிஷன் போடுறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொகுதி தான் நாங்க தருவோம். தந்தது மட்டும் இல்லாம நீங்க அந்த தொகுதியில உதயசூரியன் சின்னத்துக்கு இதுலதான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திமுக என்ன பண்றாங்கன்னா இவருக்கு கண்டிஷன் போடுறாங்க. அதே மாதிரி இந்த வேல்முருகன் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு தொகுதியிலுமே உதயசூரியன் சின்னத்துல நின்னுதான் அவர் ஓட்டு கேட்டு அங்கேயும் ஜெயிச்சாரு. அதிமுகவ வீழ்ந்துச்சு. சரியா? அதிமுக அந்த தொகுதியில தோத்துடுச்சு. இவருதான் ஜெயிச்சாரு. சரி, இப்பவும் 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இப்பவும் என்ன பண்றாங்கன்னா திமுக கிட்ட போய் எனக்கு தொகுதி கேக்குறாங்க. திமுக என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் ஒரே ஒரு தொகுதி தான் குடுக்குறாங்க. அதாவது வேல்முருகன் எத்தனை தொகுதி எதிர்பார்த்தாருன்னா ஒரு 3 to 4 தொகுதி தருவாங்க. ஏன்னா தந்த தொகுதியை நம்ம ஜெயிச்சு ஓட்டு வாங்கிட்டோம். அதனால இப்போ ஒரு 3 to 4 தருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாரு. பட் வந்து திமுக மறுபடியும் வந்து ஒரே ஒரு தொகுதி தான் குடுத்தாங்க. குடுத்தது மட்டும் இல்லாம, அதே மாதிரி கண்டிஷன் போட்டாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தொகுதி தந்துருக்கலாம். அந்த தொகுதியில நிக்கணும். குறிப்பா உதயசூரியன் நின்னு ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டிஷன் போட்டிருக்காங்க. இதுக்கு வேல்முருகன் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது சரி ஆல்ரெடி ஒருக்கா வந்து ஒரு தொகுதி தந்தாங்க. உதயசூரியன்ல நிக்க சொன்னாங்க. ஓகே. மறுபடியும் நம்ம தொகுதி 3 to 4 எதிர்பார்த்தோம். ஆனா மறுபடியும் 1 தந்திருக்காங்க. அதுலயாவது நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி சின்னத்துல வந்து ஓட்டு கேட்க வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நாங்க எதிர்பார்த்தோம். பட் அவங்க வந்து மறுபடியும் உதயசூரியன்ல தான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, எப்பதான் எங்களுடைய கட்சி மக்கள் மத்தியில போய் சேரும்? இப்படி ஒரு கட்சி இருக்கணும்னு தெரியணும்ல. எங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியில நின்னா மட்டும் தானே இப்படி ஒரு கட்சி இருக்குது, இப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. எப்பதான் எங்க கட்சி ஃபேமஸ் ஆகும், நாங்க எப்படிதான் வளருவோம், இதெல்லாம் மனசுல வச்சுட்டு இதுக்கு முன்னாடியுமே திமுகல இவர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அது திமுக தரப்புல இருந்து நிராகரிச்சிருக்காங்க. சரியா? எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுதான் இனி நம்ம திமுக கூட கூட்டணி வைக்க வேண்டாம், இனி திமுகல இருந்து வெளியே வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி மொத்தமா வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்துட்டு சும்மா இருப்பாரா? கண்டிப்பா சும்மா இல்ல. என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக குறித்து பல உண்மைகளை உடைச்சிருக்காரு. அது என்னென்ன உண்மைகள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, அதாவது வேல்முருகன் தரப்புல இருந்து என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு ஒரு தொகுதி தந்தாங்க, அதனாலதான் நாங்க வந்து வெளியே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நான் வந்து ஆல்ரெடி 10 அம்ச கோரிக்கையை நான் வந்து சொன்னேன். பட் அத வந்து அவங்க நிராகரிச்சுட்டாங்க. பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதனால எங்களுக்கு அவங்க கூட கூட்டணியா இருக்கிறது பிடிக்கல. அதனால நாங்க வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அப்படி 10 அம்ச கோரிக்கை என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு. தமிழ்நாட்டுல உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வன்னியர் உள் ஒதுக்கீடு. மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு
எம்பிசி இடஒதுக்கீட்டு வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநில அரசு பணிகளில் தமிழர்களுக்கே முன்னுரிமை. தமிழ்நாட்டு அரசின் வேலைவாய்ப்புகளில் 100% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவரோட கோரிக்கையா இருந்திருக்குது. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு பணிகளின் தமிழர்களுக்கு ஒதுக்கீடு. தமிழ்நாட்டின் செயல்படும் மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் தமிழர்களுக்கு 80% வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் ஈழத்தமிழர் இனப்படுகொலை விசாரணை. இலங்கை தமிழர் இனப்படுகொலை தொடர்பாக சர்வதேச நீதிமன்ற விசாரணை கோரி தமிழ்நாட்டு சட்டமன்றத்தின் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாரு. சிக்ஸ்த் ஒன் தனி ஈழம் பொது வாக்கெடுப்பு. ஈழத் தமிழர்களுக்கு தனிநாடு அமைப்பது குறித்து சர்வதேச அளவில் பொது வாக்கெடுப்பு நடத்தி வலியுறுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. செவன்த் ஒன் ஈழத் தமிழர்கள் விடுதலை. கடவுச்சீட்டு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைகள் மற்றும் முகாம்களில் அடைக்கப்பட்டுள்ள ஈழத் தமிழர்களை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எய்த் ஒன் கோவில்களின் தமிழில் அர்ச்சனை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களிலும் முழுமையாக தமிழில் அர்ச்சனை நடைபெறுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. நைன்த் ஒன் நிலம் கையகப்படுத்துதலுக்கு எதிர்ப்பு. NLC சுரங்க விரிவாக்கம், பரந்தூர் விமான நிலையம் போன்ற திட்டங்களுக்காக மக்கள் விளைநிலங்களையும் குடியிருப்புகளையும் கையகப்படுத்துவதை கைவிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 10th ஒன் விளிம்பு நிலை மக்கள் நலம். விவசாயிகள், மீனவர்கள், மாணவர்கள் மற்றும் சமூகத்தின் பின்தங்கிய விளிம்பு நிலை மக்கள் எதிர்கொள்ளும் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளித்து தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த 10 அம்ச கோரிக்கையை வச்சிருக்காங்க. பட் இந்த 10யுமே திமுக அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவர் சொன்னதை மதிக்காம நிராகரிச்சுட்டே வந்திருக்கிறாங்க. அதுக்காகவும் நாங்க வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வேல்முருகன் தரப்புல இருந்து சொல்றாங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் திமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்தது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய தரப்புல இருந்து நான் என்ன சொல்லணும்னா சரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடியே 2021ல திமுக கூட கூட்டணியில இருந்தாங்க. அப்ப திமுக ஒரு தொகுதி கொடுத்தாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம உதயசூரிய சின்னத்துல தான் நிக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நின்னாங்க, அந்த தொகுதியை ஜெயிச்சாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா கூட்டணி கேட்டாங்க. கேட்கும்போது என்ன பண்ணாங்க, இவங்களும் மறுபடியும் ஒரே ஒரு தொகுதி தான் கொடுத்தாங்க. ஆனா இவங்க எதிர்பார்த்தது ஒரு 3 to 4 தரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு தொகுதி கொடுத்த தொகுதியும் ஜெயிச்சுட்டாங்க. இனி ஜெயிச்சதுனால மறுபடியும் ஒரு 3 to 4 தொகுதி தருவாங்க. அதனால மறுபடியும் அதை நம்ம ஜெயிச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனா ஒரு தொகுதி தான் கொடுத்தாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம என்ன சொன்னாங்கன்னா, நீங்க உதயசூரிய சின்னத்துல தான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, இவருடைய ஒரு கோரிக்கை, ஒரு திங்கிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி எப்பண்டா நம்மளுடைய சின்னத்தை மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்க்க முடியும், நம்மளுடைய நம்ம கூட்டணியில இருக்கோம், நம்மளுடைய சின்னத்துல நின்னா மட்டும் தானே மக்களுக்கு இப்படி ஒரு சின்னம் இருக்குது, இந்த கட்சியோட தலைவர் இந்த சின்னம் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனா பட் நம்மளுடைய சின்னத்துல நிக்கவே விட மாட்டாங்க. இப்படியே நம்ம அடுத்த கட்சி சின்னத்துல இருந்தோம்னா நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இவருக்கு இருக்குது. சரியா? இப்போ அவர் யோசிக்கிறதும் நியாயம் தானே. அதாவது இப்படியே அடுத்த கட்சி கூட இருந்துட்டு அவங்க சின்னத்துல நின்னுட்டு இப்படியே ஜெயிச்சிட்டு இருந்தா நம்மளால முன்னேற முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சது நியாயம் தான். அவர் வெளியே வந்தது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். இந்த திமுக அரசை பாருங்களேன், எதுக்கு எடுத்தாலும் தனக்கு 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 அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம். அதுவும் தன்னுடைய கூட்டணி கட்சிக்காரங்கள் கூடயுமே அப்படி ஒரு எண்ணமா இவருக்கு இருக்குது. அத ஒரு கூட்டணி குடுக்குறாங்க, ஒரு தொகுதியை குடுக்குறாங்கன்னா அவங்களுடைய கட்சி சின்னத்துல நிக்க விடலாம். சரியா? எங்க இவன் வளர்ந்துருவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல நீங்க எங்களுடைய சின்னம் உதயசூரியன் சின்னத்துல தான் நீங்க நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி சின்னத்துல உள்ள தலைவர் வேல்முருகன் இந்த திமுக கூட்டணியில இருந்து வெளியேறினது என்ன பொறுத்த வரைக்கும் இது 100% சரிதான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு நினைக்கிறது கரெக்ட் தான். அவருடைய கட்சி வளரணும், மக்கள் மனசுல தெரியணும், நம்மளுடைய சின்னம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறது தப்பே கிடையாதுல்ல. சரி, இந்த வீடியோ பாக்குற நீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில இருந்து விலகினத உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.